இந்த கால வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற வார்த்தை 126வது சங்கீதம். அதாவது இங்கே வசனத்தில் ஆண்டவர் 3வது வசனத்தில் நமக்கு இன்றைக்கி தெளிவுபடுத்துகிற காரியம் என்னென்னா, அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் நினச்சிட்ருக்கிறோம், பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளே நான் இருக்கிறேன், பெரிய பெரிய கடனுக்குள்ளே நான் இருக்கிறேன், பெரிய வியாதிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறதுனால நீ மகிழ்ந்திருக்க வேண்டும். 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. அதாவது நம்முடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல், குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளோடு நம்ம நல்ல முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்க முடியாமல், நம்முடைய பிஸ்னஸை நல்ல சந்தோஷமாக செய்ய விடாமல் ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதுதான் சிறையிருப்பு. இப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்ம சந்தோஷப்படணும். இப்போவே என் வாழ்க்கை சிறையிருப்புக்குள்ளே இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிற நீங்கள் கவனமாக கேளுங்க. அந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அதாவது சந்தோஷத்தின் சிரிப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். உங்களை குறித்து நிறைய பேர் இகழ்வா குறைவா இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சுலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களே என்ன பேச போகிறாங்க தெரியுமா? கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த கால வேளையில் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அல்லேலூயா. கம்பீரமாய் கர்த்தர் உங்களை அறுக்க செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் ஆனந்த சந்தோஷமாய் மாறப்போகிறது. இது ஏதோ நான் சொல்லலை, வேதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் சிறையிருப்புக்குள்ளே இருந்து துக்கத்தோடு இருந்தீங்கன்னா, வியாதிக்குள்ளே இருந்து துக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ஐயோ என் வாழ்க்கையில் இன்னும் இது நடக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், சிறையிருப்பை திருப்புவேன், அந்த பிரச்சனையை மாற்றுவேன், அந்த தடையை மாற்றுவேன், அந்த தேவைகளை சந்திப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ளே செய்ய போகிறார், என் தொழிலில் செய்ய போகிறார், என் எதிர்காலத்துக்காக அவர் செய்ய போகிறார். அதனால் நான் கண்ணீரோடு விதைச்சதெல்லாம் இனி கம்பீரத்தோடு அறுக்க போகிறேன். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே தான் போகிறான். ஏன்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியல, இது எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருகிறான். அதேமாதிரி உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கி கண்ணீர் இருக்கலாம், உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனாலே களிப்பு உண்டாக செய்வார். வெட்கப்படுத்தவே மாட்டார், தலை நிமிரச் செய்கிறவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என்னை நீங்கள் வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் சிறையிருப்பை பார்த்து அநேகர் கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியும், அவர்களே சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆகவே நான் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க.